ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, ஓம் சாய்ராம்னு மனசு நிறைய ஆசையோட நான் உனக்கு நல்லது செய்வேங்கிற நம்பிக்கையோட தானே என் கைகளை தொட்டாய். நிச்சயமா என் கரங்களை தொட்டதின் பலனாக உன் வாழ்க்கையில எல்லா அற்புதங்களும் நிகழும். இப்போ உன் மனசு முழுவதும் பிரச்சனைகளும் கவலைகளும் கஷ்டங்களும் நிறைஞ்சிருக்குன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்போது இந்த வியாழன் நாள்ல சாயப்பா உனக்கு வாக்கு கொடுக்கிறேன். உன்னை பிடிச்ச எல்லா ஆபத்துகளும் உன்னை விட்டு விலகி போய் உனக்கு இருக்கிற பிரச்சனைகளும் தீர்ந்து போய் மன நிம்மதியோட நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கையை வாழும்படி நான் உனக்கான வேலைகளை எல்லாம் செய்து முடித்து விட்டேன் என் செல்லமே. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் கஷ்டங்கள் பல விதத்துல பல பக்கத்துல இருந்து வரதான் செய்யும். கஷ்டம்னு நினைச்சா எல்லாமே கஷ்டமாதான் தெரியும். நீ ஏன் உன் வாழ்க்கைய பிரச்சனை நினைச்சு பயப்படுற? எல்லாவற்றையும் எல்லா மனிதர்களும் சந்திச்சு கடந்து வந்தாதான அதற்கு பிறகு வெற்றிகரமான வாழ்க்கையை ராஜா போல வாழ முடியும். எல்லாம் அனுபவம் தான். ஏதோ ஒரு விஷயம் தவறா நடந்துருச்சா, இது நமக்கு அனுபவம் தான், இது நமக்கு ஒரு படிப்பினை தான், இனிமே நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும்னு மனசளவுல நீ எப்போதும் தைரியத்தோடு இருந்தாலே எந்த கஷ்டமும் உனக்கு பெருசாவும் தெரியாது, எந்த பிரச்சனையும் உன் மனசையும் வாழ்க்கையையும் ஆக்கிரமிக்கவும் முடியாது என் செல்லமே. எப்போ எது எப்படி நடந்தாலும் எல்லாவற்றையும் கடந்து போய்கிட்டு உன் வழியில உனக்கான வேலைகளை செஞ்சு முன்னேறுவதற்கான வழிகளை பாரு. எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமா சில கஷ்டமான மற்றும் கசப்பான அனுபவங்கள் இருக்கத்தானே செய்யும். இந்த உலகத்துல யாரும் யாருக்கிட்ட ஏமாறாமலும் சில கஷ்டங்களையும் துரோகங்களையும் சந்திக்காம வாழ்க்கையை வாழ்ந்ததே கிடையாது. என்ன நடந்தாலும் எல்லாம் கடந்து போகும்னு தைரியமா தலகுனியாம நேரா நிமிந்து போ. யாருதான் இங்க கண் கலங்கியதில்லை? யாருதான் இங்க கஷ்டப்படாம வாழ்றாங்க? அல்லது யார் வாழ்க்கையில தான் பிரச்சனைகளும் பண தேவைகளும் இல்லாமல் இருக்கு? அவங்க எவ்வளவு வசதியானவங்களா இருந்தாலும் கூட அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதற்கும் அவர்களுடைய ஆசைகளை நிறைவேற்றுவதற்கும் பண தேவை உள்ளவர்களாக தானே எல்லா மனிதர்களும் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உன்னுடைய வாழ்க்கை சூழ்நிலையை நினைச்சு நீ கவலைப்பட வேணாம். சோகமும் கவலைகளும் ஏமாற்றங்களும் எல்லா மனிதர்களை வாழ்க்கையிலும் இருக்கு. நமக்குரிய கஷ்டத்தை நம்ம சாயப்பா தீப்பார்னு என் மேல பாரத்தை போடு. உன் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் தீர்த்து வச்சு உனக்கு மன நிம்மதி கிடைக்கும் வகையில எல்லா விஷயங்களையும் நான் சரி செய்வேன் என் செல்லமே. வயதானால் நரை வருவதும் கண்களில் திரை வருவதும் அதற்கு பிறகு நோய் நொடி வந்து நடக்க இயலாமலும் பேச இயலாமலும் தவிப்பதும் எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் இருக்கத்தானே செய்து. வயசானா இது எல்லாத்தையும் பார்க்கணுங்கிற மாதிரிதான் மனுஷனா பிறந்தா எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்துதான் ஆகணும். வாழ்க்கையில கஷ்டம் வந்தா பரவாயில்லையே சாயப்பா, எனக்கு கஷ்டங்களே வாழ்க்கை அரிச்சே, என் விதியை நீங்க சரி செய்ய மாட்டீங்களான்னு நீ கேட்டதால தானே உனக்காக உன் சாயப்பா ஓடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். வாழ்க்கையில வர்ற பிரச்சனைகளை எல்லாம் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தா மட்டும் எல்லாவற்றிற்கும் தீர்வு கிடைச்சு விடுமா என் செல்லமே. மனசுல கவலைகள் வரத்தான் செய்யும். ஆனா அதை ஒரு பக்கமா தள்ளி வச்சுட்டு உன் வீட்டுல உன்னை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்கள்ல நீ கவனம் செலுத்து. எப்போதுமே நீ ஏதாவது ஒரு வேலையை சுறுசுறுப்பா செஞ்சுக்கிட்டே இருந்தாலே கவலைகள் உன் மனசுக்குள்ள இருந்து எட்டி பார்க்காது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கவலைப்படுறதுங்கிறது மனித இயல்புதான். உனக்கு வேணா உன்னுடைய பிரச்சனைகள் பூதாகரமாக பெரியதாக தீர்க்கவே முடியாததாக தெரியலாம். ஆனால் அத்தனைக்கும் தீர்வு சொல்லக்கூடிய உன் சாயப்பா நான் அறிவேன். இப்போது உன் வாழ்க்கையில இருக்கிற கஷ்டங்களை எல்லாம் நீ கடந்து வருவதற்கு நான் உனக்கு உதவியாய் இருப்பேன் என் செல்லமே. உனக்கு எந்த கவலை வந்தாலும் சரி, கஷ்டம் வந்தாலும் சரி, அல்லது ஒரு பிரச்சனையே வந்தாலும் சரி, உனக்கு தான் அந்த கஷ்டங்கிற மாதிரி நீ யோசிக்காத. இப்போ வேறு யாராவது ஒருத்தர் வந்து எனக்கு இந்த கஷ்டம் இருக்குன்னு சொன்னா உடனே அவர்களுடைய பிரச்சனைக்கு ஒரு தீர்வை ஏதாவது ஒரு வகையில நீ கொடுக்கிறதானே. ஆக மூன்றாம் மனிதனாய் நின்று பார்க்கும்போது உனக்கு அதை தீர்ப்பது என்பது மிகவும் சுலபமா இருக்கு. ஆனா உனக்கு ஒரு கஷ்டம் பிரச்சனை வந்துட்டாதான் நீ மனம் துவண்டு சோர்ந்து போகிறாய். அப்ப நீ என்ன பண்ணணும்? அந்த கஷ்டத்தையும் பிரச்சனையும் உனக்கானது நினைக்காம தள்ளி நின்னு பாரு. நான் சரி சரி